ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ வந்து முழுக்க ரம்புட்டான் பிரியர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு காணொலியாக மட்டும்தான் இருக்க போகுது. என்னென்னு கேட்டால், நீங்களும் இந்த விஷயம் தெரியாமல் ரம்புட்டான் பழத்தை சாப்பிடுறீங்கண்டா கட்டாயம் என்னை போல ஆபத்தான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கின்றதால தான் எனக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி நடந்ததுன்ற திறந்த மனதோடு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஜஸ்ட் விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். விரும்பினா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ வந்து ரம்புட்டான் சீசன். ரம்புட்டான் பழமண்டா சின்னாக்களாக இருக்கட்டும் பெரியாக்களாக இருக்கட்டும் நாங்கள் கூட அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு பழம் தான். ஸோ அப்படித்தான் நானுமே நேற்று என்னுடைய கையிலேருந்து ஒரு ரம்புட்டான் பழத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு கையால் உடைச்சி பார்த்தேன். உடைபடையில் பிறகு என்ன செய்து நான் சொல்லி சொன்னால் வாயில் வச்சு கடிச்சு போட்டு உள்ளுக்கு இருந்தது சாப்பிட்டேன். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சாப்பிட்டு ஒரு 1 or 2 hours பிறகு என்னுடைய கழுத்து பகுதி கைப்பகுதியிலெல்லாம் கடிக்கிற மாதிரியும் சின்ன சின்ன தடிப்புகள் வேற ஆரம்பித்த மாதிரியும் நான் பார்த்துட்டு இது நோமல் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். என்ன கேட்டால் எனக்கு சின்ன காலம் தொடக்கம் இது வரைக்குமே இப்படி ஒரு சாப்பாடு ஒவ்வாமையோ அல்லது இப்படி கடிக்கிற மாதிரி தடிக்கிற மாதிரியெல்லாம் வந்தது எனக்கு ஞாபகம் கிடையாது. ஸோ அதை நான் பொருட்படுத்தையில் நோமலாக விட்டுட்டேன். பிறகு கொஞ்சம் நேரம் போக அது கூடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன், இது குளித்தா ஒரு வேளை குறைஞ்சிருமென்ற ஒரு தோட் எனக்கு இருந்தது. நான் ஓடி போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு உண்மையிலுமே ஒரு கொஞ்ச நேரம் குறைவாகத்தான் இருந்தது. அதுக்கு பிறகு நைட் பழையபடி சரியாக கடிக்க வலிக்கிட்டு அங்கங்கே நிறைய இடங்களெல்லாம் தடிக்க வலிக்கிட்டுடுது. ஓகே, நைட்டும் பொறுத்து கொண்டு சமாளித்து கொண்டு இருந்தாச்சுது. காலமே எழும்பினா முகத்தில் உதடிலிருந்து காதிலிருந்து கன்னம் எல்லாமே வீங்கி போய் கை விரல்கள் உடலில் சில பாகங்கள் எல்லாமே வீங்கி போய் இது நான் தானா என்று நானே சந்தேகிக்கிற அளவுக்கு என்னுடைய தோற்றம் இருந்தது. ஸோ அப்போது வேறு வழியில் கட்டாயம் ஹாஸ்பிட்டல் போகணுமென்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம் அப்படின்ட்டு போனால் அங்கே இது வந்து சாப்பாட்டு ஒவ்வாமையால் ஏற்பட்ட ஒரு விஷயந்தான். வேக்சின் ஒன்று போட்டால் இது சரியாயிரும், ஆனால் நீங்கள் வார்டில் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நான் வந்து வார்டில் அட்மிட் ஆகிற அந்த ஆயத்தத்தோடு எதுவுமே போகலை. ஜஸ்ட் இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் ஒன்று நினச்சி கொண்டு தான் போனேன். ஆனால் அங்கே அட்மிட் ஆகக்கூடிய வசதி என்னட்டு இருக்கல. பிறகு வெளியில் வந்து ப்ரைவேட்டாக காட்டினப்போ அங்கே வந்து டீட்டெயிலாக என்ன சாப்பிட்டீங்க என்று சொல்லி டாக்டர் வந்து கேட்குறப்போ நான் சொன்னேன். அப்போ அவர்கிட்ட ரம்புட்டானை வந்து கையால் உடைச்சி சாப்பிட்டீங்களா இல்லது வாயால் கடிச்சு சாப்பிட்டீங்களான்னு. நான் வாயால் கடிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவர் எனக்கு சொன்னார், ரம்புட்டான் வந்து இப்போ வந்து அது பிழை இல்லை, ரோட்டில் எல்லாம் வச்சு விற்கிறப்போ தண்ணியை தெளிச்சிட்டு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விற்கிறது வளமை. ஆனால் அப்படி செய்கிறப்போ அந்த பழத்தில் வந்து ஃபங்கஸ் மற்றது கிருமிகள் உருவாகிறதுக்கு இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட அந்த கிருமியினுடைய தாக்கம் தான் உங்களோட உடலில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக போச்சுது. இவ்வளவு நாளும் தெரியாமல் போச்சுன்ற ஒரு கவலையும் இருந்தது. பிறகு சரின்னுட்டு மருந்து குடிசைகள் எல்லாம் தந்தார். அதை விட 3 வேக்சின் போடணும் மட்டும் எழுதி தந்திருக்கிறார். ஒரு வேக்சின் இடை போட்டாச்சுது, க்ரீம் தந்தவர் போட. அதுக்கு பிறகு தான் என்னுடைய உடல்நிலை வளமைக்கு வந்தது. ஸோ இந்த விஷயத்தை நீங்களுமே தெரிஞ்சுக்கொண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ரம்புட்டான் கொடுக்குறப்போ இதை யோசித்து கொடுங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேணும். அதோட இந்த தவறுக்கு இங்கே யாருமே காரணம் கிடையாது, நானும் என்னுடைய அறியாமையை மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டு இதே போல் தகவல்களை தினமும் நீங்கள் அறிஞ்சு கொள்ள மறக்காமல் எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.